அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணி கடிகை பதிவேற்றம் 42 செய்யுள் 40. பிறக்கும் கால் பேரெனவும் பேரா, இறக்குங்கால் நில்லெனவும் நில்லா உயிரனைத்தும். நல்லாள் உடன்படின் தானே பெருகும், கெடும் பொழுதில் கண்டனவும் காணா கெடும். ஒரு உயிர் பிறக்கப் போகிறது என்கிற போது நீ பிறக்காதே என்று சொன்னால் அதனால் அது பிறக்காமல் போகுமோ? அதே போல மரணத் தருவாயில் இருக்கும் ஒருவனை பார்த்து நீ இறக்கக்கூடாது என்று சொல்வதனால் அவன் உயிர் போகாமல் இருந்து விடுமா? இது இரண்டுமே நடக்காது. பிறக்கும் போதும் தானாக பிறக்கிறது, இறக்கும் போது அது நேரம் வருகிற போது அதுவாக இறந்து விடுகிறது. அதுபோல்தான் செல்வ மகளான திருமகள் நம் மீது கருணை காட்ட வேண்டும் நினைத்து விட்டால் எங்கிருந்துதான் செல்வம் வருகிறது என்று தெரியாத அளவிற்கு செல்வம் வந்து குவிந்துவிடும். அவளுடைய கருணை பார்வை மறைந்து விட்டால் எவ்வளவு பெரிய செல்வந்தன் உடனடியாக கோட்டாண்டியாகி விடுவான், செல்வம் நில்லாமல் போகும் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள். பிறப்பையும் இறப்பையும் நம்மால் தடுக்க இயலாது. அதே போல ஒருவனுக்கு தெய்வத்தின் அருள், செல்வத்தின் அருள் இருந்தால், மகாலட்சுமியின் அருள் இருந்தால் பெருகுகிற செல்வத்தை யாராலும் கணக்கிட முடியாது. அதே நேரத்தில் அவருடைய அருள் போய்விட்டால் பெரும் செல்வமும் காணாமல் போய்விடும் என்பதை உணர்த்துகிற செய்யுள் இந்த செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம். பிறக்குங்கால் பேரெனவும் பேரா, இறக்குங்கால் நில்லெனவும் நில்லா உயிரனைத்தும். நல்லாள் உடன்படின் தானே பெருகும், கெடும் பொழுதில் கண்டனவும் காணா கடும். நல்லாள் என்பது இங்கே மகாலட்சுமியை குறிக்கிறது. நன்றி, வணக்கம்.